வணக்கம் தலை. இன்றைக்கி டிரைவிங்க்கு நம்ம கூட யாரும் இருக்கா பார்த்தீங்களா? ஷார்ட்டாக தலைவன் தான் வந்திருக்காரு. தலைவன் தான் நம்ம கூட அப்படி பயணிக்கார். அப்படியே ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு அப்படி வழியெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். வாய்ப்பு கிடைக்கிறது கம்மி இந்த ட்ராவல் பண்ணுறதுல. எனக்கு ட்ராவல் பண்ண ரொம்ப பிடிக்கும். அது நம்ம ஓட்டிகிட்டு போனால் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது ரசிச்சுக்கிட்டு போகிறது ஒரு அழகான விஷயம். இன்னொரு விஷயம், டிரைவிங் படித்து 1 இயர் ஆக போகுது. சின்ன வயசில் படிக்கணும் ஆசை, படிக்கலை. அதுக்கப்புறம் மிடில் ஏஜ் வந்தோடனே 40 இருக்கட்டுமா, 42 ஆயிடுச்சு. ஸோ இந்த டயத்தில் நம்ம எங்கள் டிரைவிங் படிக்க 5 விளையாது 50 அந்த மாதிரி அந்த கதையை நம்ம கதை கிட்ட நெருக்கிட்டு இருக்கோம். அப்புறம் இந்த டயத்தில் டிரைவிங் படிக்க முடியும் என்ன இருந்துச்சு. ஆனால் பாருங்கள், குடும்பத்தோடு சேர்த்து விட்டாங்க டிரைவிங் ஸ்கூலில். படிச்சுட்டாங்க பாருங்க பிள்ளைகள் தான். ஸோ பிள்ளைகள் கொடுத்த ஊக்கம் கொஞ்சம் டிரைவிங் படிக்கும்போது என்னென்னா ஒரு தயக்கம் அதிகமாக இருக்கும், பயம் இருக்கும். ஏன்னா ஒரு இந்த வண்டியில் இந்த வண்டியை பாருங்களேன், வண்டியில் இந்த மிரர் 2 மிரரு, சைடு மிரர் 3 மிரர் இருக்குது பேக்கில் வந்து. இப்போ இந்த மிரர் பார்க்கணும், நேராக பார்க்கணும், ஸ்டியரிங் பிடிக்கணும், கியர் போடணும், ஆக்சிலேட்டர் கொடுக்கணும், ஒரு இண்டிகேட்டர் போட்டு அப்பப்போ போட்டுக்கணும், பிரேக் பார்த்துக்கணும், கிளச்சு பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். கிளச்சு இல்லைனா வண்டி ஆஃப் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் ஒரே டைமில் நீங்கள் அட்டன் பண்ணி பண்ணணும். இது வந்து டிரைவிங் படித்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ரொம்ப நாள். ஆனால் நீங்கள் முதல் டிரைவிங் ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சொல்லி தருவாங்க, ஃபஸ்ட்டு கியர் எப்படி போடுங்க அப்படி போடுங்க சொல்லி தருவாங்க, கிளச்சு எப்படி பிடிங்க சொல்லி தருவாங்க, பிரேக்கில் காலை வைக்க சொல்லுவாங்க, எப்போ ரிலீஸ் பண்ணணும், எப்போ தூக்கணும், டேர்ன் பண்ணணும், என்ன பண்ணணும், எப்போ வண்டி ஆஃப் ஆகுங்கலாம் சொல்லி தருவாங்க. இருந்தாலும் அந்த டைத்தில் படிக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மண்டை அப்படி வலிக்கும். ஏன்னா ஒரே இடத்துல அந்த ரோபோ படத்தில் ரஜினிகாந்த் ரோபோ படத்தில் ஒரு ரோபோ பண்ணியிருப்பார். அதுக்கு எதிர்வில்லன் வந்து ஒரு டேரக்ஷன் கொடுப்பா பார்த்தீங்களா, லெஃப்ட்டு ரைட்டு அப்படி இப்படின்னு சொல்லாது. இப்போ கடைசியில் குத்துற மாதிரி போகல, அந்த மாதிரி தான் நமக்கு. இவங்க பழைய கொடுக்குறவங்க என்ன பண்ணுவாங்க, சிலவங்க லெஃப்ட்டில் திரும்ப, ரைட்டில் திரும்ப, ஹேண்ட் பிரேக் போட்டுக்க, ஹேண்ட் பிரேக் கிடைக்க, லெஃப்ட்டில் திரும்பிக்க, ஆஃப் ஆகிட்டேன் இப்படி பண்ணிக்க அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ டேரக்ஷன் நம்ம உள்வாங்கும்போது என்ன ஆகுனா டார்ச்சராக இருக்கும். பட்டு எனக்கு அது ரொம்ப டார்ச்சராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், யூடியூப் சில விஷயங்களில் யூடியூபர்ஸ் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. யூடியூப்பில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா என்ன ஹெல்ப் பண்ணணும் யூடியூப்பில் அப்படின்னா, நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் டிரைவிங் ஃபஸ்ட்டு மியூச்சுவல் இன்ட்ரெஸ்டிங் பண்ணிங்கன்னா அழகாக சொல்லுவாங்க. அதாவது வண்டியில் ஏறினோடனே சாவி போடுங்க, சாவி போட்டாலும் ஆன் ஆகும், ஆன் பண்ண உடனே இந்த எயிட்லேயே வந்து ஸ்டார்ட் பண்ணோடனே ஃபஸ்ட் கியர் போடுங்க, போட்டு கிளச்சு மெல்ல ரிலீஸ் பண்ணுங்கள், பிரேக்கில் லைட்டாக காலத்து எடுங்க, அப்படியே ஆஃப் கிளச்சிலே வச்சு மூவ் பண்ணி கொண்டு போங்க சொல்லுவாங்க. ஸோ இது நம்ம படிக்கிறோம். பட் அவங்க 100 பேர் பார்க்கலாம் ஒரு நாளைக்கு. டிரைவிங் ஸ்கூலில் 100 பேர் ஒரு ஆளுக்கு பார்ப்பான். ஸோ அது நமக்குன்னு பிரத்யேகமாக சொல்லுவானா, சொல்ல மாட்டான். ஸோ அந்த விஷயங்கள் நம்ம முதல்ல படித்து எப்படி பண்ணி பண்ணுறாங்க. 2-3 விஷயம் சொல்லி தருவோம். அதுக்கு நம்மளாக படிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்கும். வாழ்க்கை ஃபுல்லாக படிக்கணும். இப்போ சிறப்பாக வண்டி ஓட்டுறவங்க இருந்தாலும் சரி, பல வருஷம் வண்டி ஓட்டுறவங்க சரி, ப்ரொஃபஷ்னலில் இருக்கவங்களும் சரி, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவங்களும் தடுமாட்டு வரும். இப்போ இங்கே சின்ன சின்ன இடங்களில் ட்ராவல் பண்ணும்போது, வண்டி திரும்பும் போது, வேகத்தை கூட்டும் போதெல்லாம் அவங்களுக்கு ஏன்னா புது இடங்கள் போகிறதுனால அவங்களுக்கு பிரச்சனைகள் வரும். அதனால் வந்து யாரும் முழுமையை பெற முடியாது எந்த ஒரு டிரைவிங்கில். நம்ம டிரைவிங் படிக்கிறது தான் இப்போ தொழில் ரீதியாக பண்ணல, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காண்டி, ஒரு மகிழ்ச்சிக்காண்டி, அப்பப்போ வாரத்துக்கு ஒரு நாள் எடுத்து சுற்றிட்டு வரதுக்காண்டி நம்ம எடுக்கிறோம் இல்லையா. இப்போ நம்ம எல்லாம் தொழில்முறை கிடையாது. அப்படிங்கும்போது அவங்கள காட்டில் நம்ம ரொம்ப இதாக இருப்போம். அதனால் நம்ம நைட் ட்ராவல்ஸ் இருக்கக்கூடாது. நைட் ட்ராவல் உங்களுக்கு தெரியும் இல்லையா, போகிற இடங்கள் எல்லாமே கருப்பாக தெரியும், ரோடே தெரியாது. ஸோ அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. நம்ம பகல் ட்ராவல் எடுத்துக்கலாம். ட்ராவலில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, சிந்தனை கரெக்டாக இருக்கும். மைண்ட் செட் பக்கத்தில் பேசினாலும் ரோட்டில் கவனம் இருக்கணும், கீழே கால் வந்து கியர் பாக்ஸில் கவனமாக இருக்கணும், ஆக்சிலேட்டர் கொடுக்கணும். எல்லாமே காலில் பைக்கில் போகும்போது கையில் எப்படி நம்ம வச்சுருக்கோமோ அதுமாதிரி கால். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இப்படி பார்த்துருங்க. இப்போ எப்படி கற்றுன்னு பார்த்துங்க. ஒரு மாதத்தில் கற்றுக்கிட்டு நம்ம வெளியே வந்தோம். அதுக்கப்புறம் 2-3 மாதம் கழிச்சு வெளியில் வண்டியை மூவ் பண்ணி, பழைய வண்டி வாங்கி ரெடி பண்ணி கொண்டு போய் மூவ் பண்ணி ஓட்டு போகும்போது தயக்கமாக இருக்கும். ஒரு ஆள் முன்னே போனாலே பயமாக இருக்கும். அப்படியே உதறும், ஆக்சிடென்ட் கொடுக்குறோமோ, இடிச்சிருமோ அப்படிலாம் ஒரு பயம் வந்து காலப்போக்கில் இப்போலாம் வந்து ஃப்ரீ ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம வந்து தெரியுது, ஆட்டோமேட்டிக் கால் அங்கே கிளச்சுக்கு போயிடுது, ஆட்டோமேட்டிக்காக பிரேக்கு போயிடுது, வண்டி மூவ் ஆகும். அதனால் சில விஷயங்கள் ஆத்மார்த்தமாக பண்ணிங்கன்னா வண்டி ஓட்டலாம். ஆனால் முக்கியமாக நான் சொல்கிறது ஆர்வம் இருக்கணும், ஒத்துழைப்பு இருக்கணும். நண்பர்கள், நம்ம குடும்பத்தில் ஒத்துழைப்பு இருந்தால் மட்டும்தான் நம்ம டிரைவிங்கில் முழுமையாக எடுக்க முடியும். இது ஒத்துழைப்பு இல்லாத டயத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதை நம்ம மனசில் வச்சு பண்ணிங்கன்னா கற்றுக்கலாம். இங்கே போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய இடங்கள் சுற்றி பார்த்தாச்சு, போதும். ஆனால் போதும் மனம் வருமா, வராது. சிவனை தேடி பயணங்கள் தொடருது. ஓகே, பாய்.